நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்க அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அம்சம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். அடுத்தபடியாக வருமானங்கள். இந்த வருமானம் அப்படின்னு பார்த்தா நம்ம வாழ்க்கையில் ஒன்று வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் அல்லது பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும். ஆக வேலை அப்படின்னு சொல்லும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதியாக சுக்கிரன் இருக்கார், 10ஆம் அதிபதியாக புதன் இருக்கார், அவரே 11ஆம் அதிபதியாக இருக்கார். இது எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஒரு மனிதன் உழைப்பின் மூலமாக சம்பாத்தியம் அல்லது பிஸ்னஸ் மூலமாக வருமானம் இதைத்தான் பண்ண முடியும். அப்படி பார்க்குற போது உங்களுடைய கரியர், ப்ரொஃபஷன், ஜாப் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் 6ஆம் அதிபதியாக இருக்கார். ஆக வேலை வாய்ப்பு, உங்களுக்கு வேலையை விட்டு நீங்கள் வெளியே வந்தாலும் வெளியேற்றப்பட்டாலும் அடுத்தடுத்து உங்களுக்கு வேலைக்கான ஆப்ஷன் நிறையவே இருக்குது. வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு. எந்த துறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும், எனி ரெஃப்யூட்டட் கன்சர்னாக இருக்கட்டும், எதில் இருந்தாலும் சரி, கெரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பயுமே ஹை லெவலில் அச்சீவ் பண்ணுங்கள். அதை தாட் பண்ணுங்கள், உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வரும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தான் சர்வீஸ்க்குரியவர், அவர் 11ஆம் அதிபதி. அடுத்து புதன், அவரும் வேலைக்குரியவர், அவரும் 10ஆம் அதிபதி. 10நாளே ரெஃப்யூட்டட்னு அர்த்தம், பெயர் போன அப்படின்னு அர்த்தம், கவர்மெண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ பெயர் போன கம்பெனிகளில் பெயர் போடிய பொசிஷனில் இருக்கிறது. ஆக உங்களுடைய ட்ரை பண்ணுறதே வேலையில் பெரிய பொசிஷனில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. அடுத்தபடியாக உங்களுடைய பிஸ்னஸில் நம்ம வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு 2 தான் இருக்குது. ஒன்று ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது, இன்னொரு ஒரு பொருளை சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுறது. உங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? 7ஆம் அதிபதி புதன், அவரே 10ஆம் அதிபதி. பிஸ்னஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. பிஸ்னஸில் உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதியாக புதன் வர்றார். அதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஹைலைட்டான விஷயம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் அப்படின்னாலே அத்தனை விதமான தொழில்களையும் சொல்லக்கூடியது புதன் தான். அது கமிஷன் தொழிலாக இருக்கட்டும், ஏஜென்சியாக இருக்கட்டும், புரோக்கரேஜாக இருக்கட்டும், கான்ட்ராக்டாக இருக்கட்டும், கன்சல்டன்சியாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இம்போர்ட்டாக இருக்கட்டும், டிஜிட்டல் துறையாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், அத்தனை விதமான தகவல் தொடர்பு வச்சுருக்கக்கூடிய துறைகள் எதுன்னா அது புதன் தான். அவர் தான் உங்களுக்கு 10ஆம் அதிபதி.